அனைவருக்கும் வணக்கம். நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வங்கிகள், தபால் நிலையங்கள், ரேஷன் கடைகள், ரயில் பயணம், பேருந்து பயணம் உள்ளிட்ட பல இடங்களில் சிறப்பான சலுகைகளும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்களிலும் சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரயில் பயணத்தில் 58 வயது நிரம்பிய பெண்களுக்கு 50% கட்டண சலுகையும், 60 வயது நிரம்பிய ஆண்களுக்கு 40% கட்டண சலுகையும் வழங்கப்பட்டு வந்தது. ஆன்மீக தலங்களுக்கு செல்லவும், மருத்துவ சிகிச்சைகளுக்கு சென்று வரவும் மூத்த குடிமக்களுக்கு இந்த கட்டண சலுகை பேருதவியாக இருந்தது. இதற்கிடையில் 2020ஆம் ஆண்டு கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. சில மாதங்களுக்கு பிறகு ரயில் சேவை படிப்படியாக தொடங்கிய போது ரயில்வேயில் செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகையானது ரத்து செய்யப்பட்டது. ரயிலில் கட்டண சலுகை ரத்தால் 2020ஆம் ஆண்டு முதல் பயணத்தை மூத்த குடிமக்கள் படிப்படியாக தவிர்க்க தொடங்கினர். ஆன்மீக தலங்களுக்கு செல்லவும், மருத்துவ சிகிச்சைகளுக்கு சென்று வரவும் மூத்த குடிமக்களுக்கு இந்த கட்டண சலுகை பேருதவியாக இருப்பதால் இதை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் இதற்கு ரயில்வே அமைச்சகமோ இந்த கட்டண சலுகையால் ரயில்வேக்கு ஆண்டுக்கு 1667 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது எனவும், எனவே கட்டண சலுகை மீண்டும் வழங்கப்படாது எனவும் திட்டவட்டமாக அறிவித்திருந்தது. இதற்கிடையில் கொரோனா பாதிப்புக்கு பிறகு விரைவு ரயில் கட்டணத்தில் இயக்கப்பட்ட 324 குறுகிய தூர பேசஞ்சர் ரயில்களை மீண்டும் சாதாரண கட்டணத்தில் இயக்க தெற்கு ரயில்வே சமீபத்தில் உத்தரவிட்டது. இதேபோல கொரோனா காலத்துக்கு பிறகு ரத்து செய்யப்பட்ட மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகையை மீண்டும் வழங்க வேண்டும் என்று ரயில் பயணிகளும் மூத்த குடிமக்களும் நலச்சங்கத்தினரும் வலியுறுத்தியுள்ளனர். இது குறித்து தட்சிண ரயில்வே பென்ஷனர் சங்க தலைவரான இளங்கோவன் கூறுவது என்னவென்றால், ரயில்களில் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் 6 கோடி பேரும், முன்பதிவில்லா பெட்டிகளில் 6 கோடி பேரும் இந்த சலுகையை பெற்று வந்தனர். கொரோனாவுக்கு பிறகு நிறுத்தப்பட்ட இந்த சலுகை தற்போது வரை வழங்கப்படவில்லை. இதற்காக 1667 கோடி ரூபாய் செலவு ஏற்படுவதாக ரயில்வே வாரியம் கூறுகிறது. 12 கோடி மூத்த குடிமக்களுக்கு ரயில் பயணத்தில் சலுகை கட்டணம் கொடுக்கக்கூடாதா? மூத்த குடிமக்கள் பெரும்பாலும் மருத்துவ சிகிச்சைக்காகவும் ஆன்மீக சுற்றுலாவுக்காகவும் தான் வெளியூர் சென்று வருகிறார்கள். எனவே இந்த கட்டண சலுகையை பெரிய சுமையாக கருதாமல் மீண்டும் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சலுகையானது ரத்து செய்யப்பட்டு தற்போது 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இனியும் தாமதிக்காமல் உடனடியாக மூத்த குடிமக்களுக்கு ரயில் கட்டண சலுகையை வழங்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில்தான் மூத்த குடிமக்களுக்கு இந்த ரயில் கட்டண சலுகையானது விரைவில் அறிவிக்கப்படும் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.